விஜயகாந்திற்கும் திமுக அதிமுகவிற்கும் விஜய்க்கும் கூடுகிற கூட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுமா? இந்த மக்களுக்கு எதிராக ஏதாவது நடக்கிறது என்றால் குரல் கொடுக்கின்ற முதல் இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாக்கு திரட்டு நடந்தது என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்திய பிறகுதான் இதை போன்ற ஒரு தில்லுமுல்லு நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியும். தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையை இணைத்தால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று சொல்லி சென்னையை மீட்டுக் கொடுத்தார். 2006 தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தோம். கலைஞர் அவர்கள் இதற்காக அழுத்தம் கொடுத்தார், போராடினார். கிராமங்களுக்கு செய்ததையும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்ததையும் இந்த சாதனைகளை எல்லாம் அவர்கள் ஏன் மக்களிடம் எடுத்துச் செல்லவில்லை? என்ன தயக்கம்? PC கணேசன், குமரி அனந்தன், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற அதிரடியான பேச்சாளர்கள் ஏன் என்று இல்லை? இது காங்கிரஸ் கட்சியின் சாபக்கேடா? பேரன்புடைய ஸ்ரீ மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலியில் மிக எழுச்சிகரமாக காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கிறது. வாக்காளர் விழிப்புணர்வு மாநாடு. தேர்தல் ஆணையத்தில் ஆதிக்கம் செய்கிறது மத்திய அரசு. அதில் முறைகேடு நடக்கிறது. எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஒரு அறையில் 150 பேர் இருந்ததாகவும் கதவு இலக்கத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் எழுப்புகிறது. இவ்வளவு கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டிற்கு இவ்வளவு கூட்டம் வருமா என்பது சந்தேகமாக இருந்தது. ஆனால் கூட்டம் மிகச்சிறப்பான கூட்டம். வந்திருந்த கூட்டத்திற்கு இணையாக வெளியிலே இடம் இல்லை என்பதனால் பல பேர் திரும்பி போய்விட்டார்கள். நாம் நேரடியாக பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் PG ராஜேந்திரன் அவர்கள் காமராஜர் காலத்திலிருந்து அரசியலில் இருப்பவர். அவருடைய அழைப்பின் பேரில் நாம் நெல்லை சென்றோம். இந்த மாநாட்டை பற்றி நேரடியாக கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், கட்டுரைகள் எழுத வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்து சென்றிருந்தார். நான் எதிர்பார்க்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் 1925 அல்ல இது, 1975 அல்ல இது, இது 2025. விஜயகாந்திற்கும் திமுக அதிமுகவிற்கும் விஜய்க்கும் கூடுகிற கூட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய கூட்டம். ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் 1,20,000 வாக்குகள் முன்னணியில் இருந்ததாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். ஆக 88,000 முன்னணி என்பது 32,000 தோல்வியாக முடிந்தது. அது எப்படி ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில 1,20,000 வாக்குகள் முன்னணியில ஒருத்தர் இருக்க முடியாது? அதைத்தான் ஆராய்ந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார். பல பேருக்கு பேரு XYARTV, அது பேரா? இந்த டைப் படிக்கும் போது, கம்ப்யூட்டர்ல டைப் படிக்கும் போது தவறாக பிழையாக வந்துருமே, அந்த மாதிரி பேர். எப்படியா அந்த மாதிரி பேர் இருக்க முடியும்? பல பேருக்கு முகவரி என்னவென்றால் கதவு இலக்கு எண் 0, 320, 450, 873 வீட்டு எண் இருக்கும். ஆனா பல பேருக்கு வீட்டு எண் 0. 0ன்னு ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ ஒரு கிராம கமிட்டியோ கதவு இலக்க வைக்குமா? இதைவிட வேடிக்கை என்னவென்றால் ஒரு இடத்துல, ஒரு அறையில 120 பேர் அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்கள். ஒரு தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட். அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது, பீரான்னு தெரியாது. காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தமிழ் மொழியின் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாம் போராடுகிறோம். ஆகவே பல விஷயங்களில் அவர்கள் நமக்கு திருப்தியாக செய்யவில்லை என்ற கருத்து வேறுபாடு பலருக்கும் இருக்கலாம், நமக்கும் இருக்கிறது. ஆனால் கூட்டம், மாநாட்டிற்கு வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஒரு காலத்தில் நாம் நினைப்பது போல் அல்ல.
தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறது. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று உண்ணா நோன்பு இருந்த சங்கரலிங்கனார் காங்கிரஸ்காரர் கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளாவோடு சேர்த்து விட்டார்கள். அந்த கேரள மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பிரித்து நம்முடைய தாய் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று அன்றைக்கு போராடியவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், உயிரை விட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. அதனால் நமக்கு எத்தனை கிராமங்கள் கிடைத்தன, எத்தனை நகரங்கள், பேரூராட்சிகள் கிடைத்தன. நமக்கு சில எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கிடைத்தார்கள். அதே போல 1947ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைகிறது. நாட்டு விடுதலை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் எல்லை போராட்டத்தில் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் போராடினார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆந்திராவோடு தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையை இணைத்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று சொல்லி சென்னையை மீட்டுக் கொடுத்தார். அதே போல சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் நாடு விடுதலையான 1947-48 காலகட்டங்களில் திருத்தணி, திருப்பதி, சித்தூர், திருப்பதி போன்ற நகரங்களில் ஆந்திர தமிழக எல்லையில் போய் நின்று கொண்டு போராடினார். அந்த போராட்டத்தில் பலர் தடியடிப்பட்டார்கள், பலர் பிரச்சனைகளை சந்தித்தார்கள், பலர் ஜெயிலுக்கு போனார்கள், சிலர் உயிரை இழந்தார்கள். மங்களங்கிழார், விநாயகம் போன்றவர்கள் மறக்க முடியாதவர்கள். கவி காமு ஷெரீப் போன்றவர்கள், மாப்போசிக்கு தளபதிகளாக இருந்த டிகேஎஸ் நாடக குழுவினர், இவர்களையெல்லாம் மறக்க முடியாது. பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது, போராட்டம் நடந்தது. அப்பொழுது சித்தூரை, திருப்பதியை மீட்க முடியவில்லை. ஆனால் திருத்தணி தாலுகா தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது. ஆந்திராவிலிருந்து மறுபடியும் அதை நாம் மீட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டோடு இணைத்தார்கள். இதனால் நமக்கு ஓரிரு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டன. இதையெல்லாம் அன்றைக்கு செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவ்வளவு பெரிய போராட்டம். அதே போல அரசு பள்ளிகள் அன்றைக்கு கொடிகட்டி பறந்தன. தனியார் பள்ளிகள் எங்கேயாவது ஒரு இடத்தில் தான் இருக்கும். அது எங்கே இருக்கிறது என்றே வெகுஜன மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உயர் அதிகாரிகளாக இருந்து ரிட்டையர் ஆனவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் பல பேரும் காமராஜர் காலத்தில், காங்கிரஸ் காலத்தில் தொடங்கப்பட்ட உயர்நிலை அரசு பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்றவர்கள்தான் என்பதை மறந்துவிட முடியாது. அரசு பள்ளிகளில் தாய்மொழி கல்வி கொடிகட்டி பறந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசியலிலும், பத்திரிகையிலும், இலக்கியத்துறையிலும், அரசு பள்ளி கல்லூரிகளிலும் தமிழ் கோலோச்சியது. தமிழே மிகச்சிறந்த இடத்தில் இருந்தது. பொற்காலம் படைத்த காலம் அந்த காலம். இதையெல்லாம் சாதித்து காட்டிய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி போன பிறகு ஆங்கில வழி பள்ளிகள், கலாச்சார சீரழிவு ஏற்பட்டது. அரசியலிலும் ஏற்பட்டது, கல்வித்துறையிலும் ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி கடைச்சரக்காக மாற்றப்பட்டது. எல்லாவற்றிற்கும் பிறகு தமிழ் 2010 காலகட்டத்தில், 2006 காலகட்டத்தில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தோம். கலைஞர் அவர்கள் இதற்காக அழுத்தம் கொடுத்தார், போராடினார். பல தமிழ் அமைப்புகள் போராடின. ஆனால் எவ்வளவு பேர் போராடினாலும் அன்றைய தினம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காரணத்தால் தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது. அப்பொழுதும்
சில இன எதிரிகள் தமிழ் மொழியும் தமிழர்களும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மேலும் சில மொழிகளை செம்மொழி அந்தஸ்தில் சேர்த்தார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் பரவாயில்லை, நம்முடைய இலைக்கு பாயாசம் சாப்பாடு வரும் பொழுது எல்லோருக்கும் கிடைத்தால் நமக்கும் சந்தோஷம்தான் என்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழ் செம்மொழியானதும் காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்ததால் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 1970, 80, 1960 இந்த காலகட்டங்களில் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி. பசுமை புரட்சியை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்தார்கள். பிறகு 1990க்கு பிறகு உலகமயத்தை, தனியார் மயம் கொள்கையை கொண்டு வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி. பால் உலகில் புரட்சியை ஏற்படுத்தியது வெண்மை புரட்சி, அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான். நீல புரட்சி, மீன்களை நாம் ஏற்றுமதி செய்தோம். மீன்களை மக்களுக்கு உணவாக கொண்டு வந்து கொடுப்பதில் மீன் உணவு பிரபலப்படுத்தப்பட்டது, உற்பத்தி பெருக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஆக வெண்மை புரட்சி, நீல புரட்சி, பசுமை புரட்சி நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதே போல கணினி தொழில்நுட்ப புரட்சி, கணினி புரட்சி ஏற்பட்டதும் பொருளாதார சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் குறைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். எங்கு பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம். வறுமையின் நிறம் சிகப்பு என்று ஒரு படம் வந்தது, பசி என்று ஒரு படம் வந்தது. இப்படி திரைப்படங்களில், கதைகளில், நாவல்களில் வேலையில்லா திண்டாட்டமும் பசியும் பட்டினியும் பிரதானப்படுத்தப்பட்டு கதைகள் வந்தன, திரைப்படங்கள் வந்தன, பாடல்கள் வந்தன. ஆனால் 90க்கு பிறகு, 2000ற்கு பிறகு வேலையில்லா திண்டாட்டம் பற்றியோ பசி பட்டினி பற்றியோ திரைப்படங்கள் வரவில்லை, கதைகள் வரவில்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆட்கள் கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்கிற பிரச்சனை போய் ஆட்கள் கிடைக்கவில்லை, திறமான ஆட்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பொருளாதார சீர்திருத்தத்தை செய்தது காங்கிரஸ் கட்சி. தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளில் ஒன்று. அதே போல உள்ளாட்சித்துறை, பிரசிடென்ட், கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் அவர்கள் பொம்மைகளைப் போல ஏதோ ஒரு கௌரவ பதவி என்பதை போல இருந்தார்கள். அவர்களுக்கு அதிகாரத்தை அளித்த கட்சி காங்கிரஸ் கட்சி. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மூலமாக அவர்கள் அலங்கார பொம்மைகள் அல்ல, அது கௌரவத்திற்கான பதவி அல்ல, அவர்களுக்கும் அதிகாரம் உண்டு என்று சொல்லி மேயர்கள், துணை மேயர்கள், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மன், மாவட்ட சேர்மன், மாவட்ட வைஸ் சேர்மன், இப்படியெல்லாம் பல்வேறு பதவிகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் தமிழுக்கு செய்ததையும் கிராமங்களுக்கு செய்ததையும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்ததையும் இந்த சாதனைகளை எல்லாம் அவர்கள் ஏன் மக்களிடம் எடுத்து செல்லவில்லை? என்ன தயக்கம், என்ன மயக்கம்? ஏன் ஒரு ஜெயகாந்தன், கண்ணதாசன், ஈவேக்கி சம்பத், தமிழருவி மணியன், நெல்லை கண்ணன், தீபம் நா பார்த்த சாரதி, அகிலன், PC கணேசன், குமரி அனந்தன், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற அதிரடியான பேச்சாளர்கள் ஏன் இன்று இல்லை? இது காங்கிரஸ் கட்சியின் சாபக்கேடா, பொதுமக்களுடைய சாபக்கேடா தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டியது 2 தான். ஒன்று, வெகுஜன மக்கள் போராட்டத்தை, வெகுஜன மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட வேண்டும். 2, தங்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும். நாங்கள் வந்தால் மாநில உரிமைகளை மதிப்போம்,
தாய்மொழியை காப்போம், இன்னென்ன சலுகைகளை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். மாநில மொழிகளை, மாநில உரிமைகளை மதிக்க வேண்டும். மூன்றாவது, மிகச்சிறந்த எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும். மயக்கம் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியிடம் தயக்கம் இருக்கிறது, தடுமாற்றம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல பேச்சாளர்களை, நல்ல எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும். வெகுஜன மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட வேண்டும். 3, மாநில மொழிகளை, மாநில உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும். இந்த 3ஐயும் கடைபிடித்தால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது நிச்சயம். அதுதான் இந்த மாநாடும், இந்த மாநாட்டிற்கு திரண்ட மிகப்பெரிய கூட்டமும் சொல்லுவது. காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அவர்கள் செய்யக்கூடிய தவறு. இந்த 3 விஷயங்களிலும் காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஊரில் வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்பார்கள். அதோ அங்கே இருக்கிறதே, அவர்கள் நல்லவர்கள்தான். ஆனால் வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்பார்கள். அவர்கள் இருக்கிறார்களே, அது பாரம்பரியமான குடும்பம் என்பார்கள். அதே போல வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்பார்கள். ஏன் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், ஏன் கெட்டார்கள், எப்படி கெட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல வாழ்ந்து கெட்ட கட்சியா காங்கிரஸ் கட்சி என்றால் எப்படி வாழ்ந்தது, ஏன் வாழ்ந்தது, ஏன் வளர்ந்தது, கெட்டால் எப்படி கெட்டது, ஏன் கெட்டது, எதனால் தோல்வி வந்தது என்று நாம் இளைய தலைமுறைக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இளைய தலைமுறை வெற்றி பெறும். அந்த இளைய தலைமுறை எச்சரிக்கையாக இருக்கும். இளைய தலைமுறை என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும், நம்முடைய பயணம், நம்முடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடம் அப்பொழுதுதான் இளைய தலைமுறைக்கு கிடைக்கும். ஆகவே பாரம்பரியமான கட்சி, பாரம்பரியமான குடும்பம் என்று சொல்லுவதால் பயனில்லை. வாழ்ந்து கெட்ட குடும்பம், வாழ்ந்து கெட்ட கட்சி என்று சொல்லுவதால் பயனில்லை. அவர்கள் ஏன் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், ஏன் வீழ்ந்தார்கள், எப்படி வீழ்ந்தார்கள், எப்படி கெட்டார்கள் என்பதையும் விழாவாரியாக விளக்கமாக இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து, இனிமேல் வளைந்த செங்கோலை நிமிர்த்த வேண்டும், வீழ்ந்த குடும்பத்தை தூக்கி நிமிர்த்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இனிமேல் என்ன செய்ய வேண்டும், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை இளைய தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே சுதந்திர போராட்ட கால வரலாற்றை, இந்திய ஆதிக்க எதிர்ப்பு வரலாற்றை, காங்கிரஸ் கட்சியின் தேசிய இயக்க வரலாற்றை நாம் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கான தெளிவான திட்டங்களோடு அந்த இயக்கமும் நடுநிலையாளர்களும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.